குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் முதல்வன் மைக்ரோசாஃப்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸோட அசைன்மெண்ட்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து 18 அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க இப்ப பார்க்கணும். அந்த 18 அசைன்மெண்ட்ஸும் உங்க ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அசைன்மெண்ட் சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் அந்த அசைன்மெண்ட்ஸ், 18 அசைன்மெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் என்லார்ஜ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அசைன்மெண்ட்ஸ்ல பாருங்க, வேர்ட் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, எக்ஸல் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, டீம்ஸ், ஒன் டிரைவ் எல்லாமே இருக்கு. இதுல ஃபேஸ் 1ன்னு கொஞ்சம் இருக்கு அசைன்மெண்ட்ஸ், ஃபேஸ் 2ன்னு அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த அசைன்மெண்ட்ஸ் 18 அசைன்மெண்ட்ஸையும் உங்க கூகுள் டிரைவ்ல நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் ஃபேக்கல்டி பார்த்துட்டு மார்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் நீங்க நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வேர்ட்ல 2 அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்ப வேர்டு ஃபேஸ் 1 அசைன்மெண்ட் 1 P1 A1, இது P1 A2. அதே மாதிரி எக்ஸல்ல இப்படி பவர் பாயிண்ட் இப்படி இந்த ஃபைல் நேம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க ரெஜிஸ்டர் நம்பர், இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு வேர்டுல ஃபேஸ் 1ல அசைன்மெண்ட் 1 அப்படின்னு நீங்க சேவ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க அசைன்மெண்ட்ஸ் வந்து 18 அசைன்மெண்ட்ஸ்ல சில இது நீங்க வந்து போன்ல பண்ணலாம், சில இது வந்து நீங்க லேப்டாப்லயோ சிஸ்டத்துலயோ தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி போன்ல பண்றதா, லேப்டாப்ல பண்றதா இருந்தாலும் சரி, சிஸ்டம்ல பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஓன் லேப்டாப்பா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது லேப்ல போய் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பென் டிரைவ்ல அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நீங்க அங்க ஏன்னா அவங்க கரெக்டா கொடுத்துட்றாங்க அந்த அசைன்மெண்ட்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த இப்ப வேர்ட் அசைன்மெண்ட்ஸ்னா அந்த பேராகிராஃபே இங்க வந்துருச்சு பாருங்க. சோ யூ நீட் நாட் டைப், நீங்க இதுல இருந்து தான் அசைன்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த பாருங்க, இந்த வேர்ட்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, ஒரு அசைன்மெண்ட் சொல்லிருக்காங்க. இந்த பேராகிராஃப் இருக்கு, பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுங்க, ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளார நீங்க ஃபிட் இன் பண்ணுங்க, ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்க, ப்ரூஃப் ரீடிங், ஸ்பெல் செக் இதெல்லாம் பண்ணுங்கங்கறாங்க. ஒவ்வொரு அசைன்மெண்ட்ஸும் ஒரு 5 மினிட்ஸ் கூட வராது. ஓகேவா? அதனால நீங்க உங்க ஓன் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டம்ல போய் ஒர்க் பண்ண போறீங்க லேப்ல அப்படின்னா ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. போன்லயும் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? இதுதான் நீங்க போன்ல மைக்ரோசாஃப்ட் 365ன்னு போட்டீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் போட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆப் இருக்கும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் போன்ல பண்றதுக்கு. நீங்க எப்போதுமே போன்ல ஒன்னு பண்ணி வச்சுக்கோங்கிற நானு ஈஸியா நீங்க போன்ல ட்ரை பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்க லேப்டாப்போ சிஸ்டமோ வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அதையும் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் டிரைவ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப நம்ம வந்து அசைன்மெண்ட்ஸ்குள்ளார போலாம். இதான் அசைன்மெண்ட்ஸ். நான் குவிக்கா இந்த அசைன்மெண்ட்டை பண்ணிடுறேன். ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட சொன்னாங்க. ஸோ ஐ வில் கோ ஃபார் ஒன் டெம்ப்ளேட். ஏதாவது ஒன்று மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டெம்ப்ளேட் கீழே பாருங்க, இமேஜஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இமேஜஸ் ஆட் பண்றதுக்கு ஐ ஷுட் கோ டு இன்சர்ட்ல போய் பிக்சர்ஸ்ல வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிவைஸ்ல இருந்தே ஏதாவது ஒரு இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டேக் இந்த இதை எடுத்துக்கிறேன். இதை இன்சர்ட் அப்படின்னு பண்ணிட்டேன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இது இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் லாஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் இன்சர்ட். ஓகேவா? இன்சர்ட் பண்ணியாச்சா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ் ப்ரூஃப் ரீடிங் ஆர் ஸ்பெல் செக். இது ஒன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெல் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போதுமே ரெட் லைன்ல இருக்கிறதெல்லாம் வேர்ட் டாக்குமெண்ட்லயோ எதுல இருந்தாலும் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அர்த்தம். கிரீனோ ப்ளூவோ இருக்கும் சில டைம்ஸ், அதெல்லாம் வந்து கிராமர் மிஸ்டேக்னு அர்த்தம். இப்ப இதை நான் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் கிடைச்சிரும். அதை நான் சரி பண்றேன் இந்த டாக்குமெண்ட்ல. இதெல்லாம் தான் உங்களுக்கு அசைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. சோ ரைட் கிளிக் பண்ண அந்த வேர்டு கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டா கிடைச்சிருது. ஓகேவா? ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது பண்ணி இன்னும் இதுல தப்பா தான் இருக்கு. சோ ரிசர்ச்சர்ஸ் ஓகே. சோ இந்த மாதிரி ரெட்ல இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்பெல் செக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த அசைன்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. உனக்கு மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ் தான் அசைன்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் முடிச்சாச்சு. இனிமேல் தான் நீங்க இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டீங்க இல்லையா? இதை வந்து என்ன பண்ணணும்னா உங்க கூகுள் டிரைவ்ல நீங்க அப்லோட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு கூகுள் டிரைவ்னு போன்லயும் வச்சிருப்பீங்க, லேப்டாப்லயும் உங்களுக்கு கூகுள் டிரைவ் இருக்கு. இப்ப கூகுள் டிரைவ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கூகுள் டிரைவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட
குரோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்க இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு குரோம் பேஜுக்கு போவீங்க. அந்த குரோம் பேஜ்ல தான் நீங்க வந்து பார்க்கணும் உங்க கூகுள் டிரைவ் இருக்கும். இப்ப இது என்னோட கூகுள் டிரைவ். இந்த இடத்துல பாருங்க என்னோட போட்டோ தெரியுதா? இதுதான் வந்து கூகுள் டிரைவ். ஓகேவா? கூகுள் குரோம். இந்த இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். அந்த 9 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே உங்களுக்கு கூகுள் டிரைவ் அப்படின்னு தெரியுதா? இதுதான் கூகுள் டிரைவ். காட் இட்? சோ இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளார நான் போறேன். இப்ப இது வந்து உங்களோட கூகுள் டிரைவ், என்னோடது இல்ல. ஓகேவா? இப்போ நீங்க தானே போறீங்க. இப்போ உங்க கூகுள் டிரைவ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் முதல்வன் அசைன்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கணும் நீங்க. ஓகேவா? அது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்க நியூ அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல பாருங்க நியூன்னு ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு. அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர்னு ஒண்ணு வரும். இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளார போனீங்க அப்படின்னா நான் முதல்வன் இதுதான் ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் முதல்வன் அசைன்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே இந்த ஃபோல்டர்ல தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபோல்டர். அதுல எப்படி இப்ப கிரியேட் ஆயிடுச்சா? இந்த இடத்துல நான் முதல்வன் அசைன்மெண்ட் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ளார நீங்க டபுள் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த நியூவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோடுன்னு இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணணும். எந்த ஃபைல் அப்லோட் பண்ண போறோம்? நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் முடிச்சோம் இல்லையா? அந்த ஃபைல நம்ம இங்க அப்லோட் பண்ண போறோம். அது நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். சோ ஐ எம் கோயிங் டு தட் பேஜ். டெஸ்க்டாப்ல போனீங்கன்னா இங்க இருக்க பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் உங்களோட ஸ்கிரீன் என்லார்ஜ் பண்ணி பாருங்க. உங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு வேர்டுல phase 1ல அசைன்மெண்ட் 1 இதுதான் நான் பண்ணிருக்கிறது. சோ இத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நான் அப்லோட் பண்றேன். கீழே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் டிக் வரும். அது வந்துருச்சுன்னா கரெக்டா அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இத மாதிரி நீங்க 18 அசைன்மெண்ட்ஸும் உங்களோட கூகுள் டிரைவ்ல நீங்க போட்டுக்கணும். காட் இட்? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு அசைன்மெண்டா பண்ணி போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்ப நாங்க அந்த அசைன்மெண்ட்ஸை பார்க்கணும். டீச்சர்ஸ் வந்து அந்த அசைன்மெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்களே, அப்ப என்ன பண்ணணும், இந்த அசைன்மெண்ட்டை நீங்க ஷேர் பண்ணணும். திருப்பி நான் மை டிரைவ்ல தான் இருக்கேன். கொஞ்சம் பேக்குக்கு போயிருக்கேன். இதுல நான் முதல்வன் அசைன்மெண்ட் என்கிட்ட ரொம்ப ஃபோல்டர்ஸ் இருக்கு. நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறதா இருந்தா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஃபோல்டர் தான் இருக்கும். நான் முதல்வன் அசைன்மெண்ட் ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கும். அதை கிளிக் பண்றீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கா லெஃப்ட் சைட்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லிங்க் காப்பி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்க்கு போறீங்க. வாட்ஸ்அப்ல போய் உங்க ஃபேக்கல்டிக்கு நீங்க அனுப்பணும் அந்த லிங்கை. இப்ப பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் ஆயிடுச்சு. இதே மாதிரி 60 ஸ்டூடெண்ட்ஸும் லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் நீங்க, அப்ப அதுக்கு வந்து நீங்க இந்த லிங்க் யாரோடதுன்னு கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு உங்க நேமை டைப் பண்ணி ரெஜிஸ்டர் நம்பரா போட்டுடலாம். ஓகேவா? சோ U23BB001 இதுதான் உங்க ரெஜிஸ்டர்னா இப்படி அனுப்பிச்சிடலாம். சோ இப்ப இந்த லிங்கை வந்து உங்க டீச்சர்ஸ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சேவ் பண்ணிருக்கிற அசைன்மெண்ட்ஸ் அவங்க பார்க்கலாம். நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கலாம். ஆனா அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த லிங்கை ஷேர் பண்ணும் பொழுது அது வந்து அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்ப சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், சில டாக்குமெண்ட்ஸ் பார்க்க கூடாதுன்னு கூகுள் டிரைவ்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த நான் முதல்வன் அசைன்மெண்ட்ல இந்த 3 டாட்டை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அந்த அதே மாதிரி ஷேருக்கு போகும்போது காப்பி லிங்க் பண்ண இல்லையா, மேல ஷேர்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கேட்கும். இப்ப பாருங்க ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கா, இப்படி இருந்தா உங்க ஃபேக்கல்டி வந்து உங்களோட அசைன்மெண்ட்டை பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா எனிஒன் வித் திஸ் லிங்க் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டன் கொடுத்துட்டீங்க. டன் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த லிங்கை ஓபன் பண்ணா உங்க ஃபேக்கல்டி பார்க்கலாம். இது பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க லிங்க் அனுப்பிச்சிருப்பீங்க, ஆனா உங்க ஃபேக்கல்டினால உங்க லிங்கை ஓபன் பண்ணி உங்க அசைன்மெண்ட்ஸை பார்க்க முடியாது. காட் இட்? இவ்வளவுதான் நீங்க கூகுள் டிரைவ்ல அப்லோட் இது மாதிரி 18 அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேக்கல்டி பார்த்துட்டு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து லேப்டாப் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கட்டாயமா கூகுள் டிரைவ் அது அசோசியேட்டடா இருக்கும். அந்த பக்கத்துல இருக்கிற 9 டாட்ஸை பார்த்தா போதும். அது மட்டும் இல்ல, இதுவே மொபைல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் மொபைல்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. மொபைல்ல தான் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த ஆப் மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கு மொபைல் ஆப். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கூகுள் டிரைவ்னு ஒரு ஆப் இருக்கு, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியை போட்டு எல்லாமே பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒரு அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு எல்லாமே பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ இது பாருங்க, இது வந்து மைக்ரோசாஃப்ட் 365 நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னோடதுல வர்ற பேஜ் இது. அந்த மைக்ரோசாஃப்ட் 365 ஐகானை நான் கிளிக் பண்ணா இப்படி வருது. ஸோ நீங்க இங்க வேர்டு எடுத்துக்கலாம், பவர் பாயிண்ட் எடுத்துக்கலாம், எக்ஸல் பண்ணலாம். இங்கே போன்லயே இதெல்லாம் பண்ணலாம். இது போனோட ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? இதுல நான் வேர்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி வருது எனக்கு. ஓகேவா? இங்க blank டாக்குமெண்ட் நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல, எப்படி blank டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கு அதேதான். இங்க ஒரு blank டாக்குமெண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த blank டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் அசைன்மெண்ட்ல இருக்கிற பேராகிராஃபை நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி அதே டாக்குமெண்ட்டை இங்க ஓபன் பண்றதுனால நீங்க ஓபன் பண்ணலாம். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு வரும். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே பாத்தீங்களா 3 டாட் போட்டு 2 கோட் இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்க மொபைல்ல இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். இந்த லாஸ்ட் 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு பல ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மைக்ரோசாஃப்ட்ல படிச்சோம், ரிப்பன் மெனுன்னு படிச்சோம். அதுல எல்லாம் ஹோம் ரிப்பன் மெனுல போனி ஹோம் ரிப்பன் மெனு, லே அவுட், ஃபைல் இதெல்லாம் படிச்சோம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல ஹோம்னு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டேபும் உங்களுக்கு வந்துடும். இன்சர்ட் டேப், ரிவ்யூ டேப், லே அவுட் டேப் எல்லாமே கிடைக்கும். சோ நீங்க போன்லயும் ஒர்க் பண்ணலாம். ஆனா அந்த அசைன்மெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால போன்ல ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, எம்எஸ் வேர்டை வந்து போன்ல ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தாராளமா நீங்க போன்லயே ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அதை வந்து நீங்க இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஹோப் இட் இஸ் வெரி கிளியர் கேர்ள்ஸ். மெயினா என்ன பண்ணணும், நீங்க எங்க ஒர்க் பண்ண போறீங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. உங்க ஃபேக்கல்டி கொஞ்சம் கொஞ்சமா அசைன்மெண்ட்ஸ் அனுப்புவாங்க. 18 அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அசைன்மெண்டா உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து உங்க போன்ல ட்ரை பண்ணி பாக்குறதா ஈஸி. வேற ஒண்ணுமே வேண்டாம். மைக்ரோசாஃப்ட் 365 டவுன்லோட் பண்றீங்க, கூகுள் டிரைவ் டவுன்லோட் பண்றீங்க, அசைன்மெண்ட்டை ஒர்க் பண்றீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இல்ல எனக்கு வந்து அது வரமாட்டேன், சில அசைன்மெண்ட்ஸ் பண்ண முடியாது, உங்களால ரொம்ப டஃபா இருக்கும், அப்ப வந்து உங்க லேப்டாப்ல பண்ணுங்க. ஒருவேளை நீங்க லேபுக்கு வரதா இருந்தா கட்டாயமா ஒரு பென் டிரைவ்ல இந்த அசைன்மெண்ட்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அங்க போய் டக்குன்னு நீங்க இன்சர்ட் பண்ணி உங்க அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு அங்கேயே கூகுள் டிரைவ்ல அப்லோடும் பண்ணிட்டு வந்துடலாம். காட் இட்? இப்பெல்லாம் ஒரு பென் டிரைவ் இருக்கு. நீங்க வந்து இதுலயும் மொபைல்லயும் போட்டுக்கலாம், அந்த பென் டிரைவை லேப்டாப்லயும் போட்டுக்கலாம். மொபைல்ல இருந்து பென் டிரைவுக்கு மாத்திக்கலாம், பென் டிரைவ்ல இருந்து மொபைலுக்கு மாத்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பென் டிரைவ் இருக்கு. அது இருந்துச்சுன்னா இன்னொரு வசதி உங்களுக்கு. நீங்க லேப்ல பண்ணிட்டு அந்த அசைன்மெண்ட்டை லேப்ல பண்ணிட்டு உங்க பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு திருப்பி உங்க போன் மூலமாவே நீங்க கூகுள் டிரைவ்ல போய் ஏத்திக்கலாம், கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எதுவும் டவுட்னா யூ கேன் வெரி வெல் கான்டாக்ட் மீ. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபைல் நேம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. கூகுள் டிரைவ் லிங்க்ல அதெல்லாம் இருக்கணும். அசைன்மெண்ட் பண்ணும் பொழுது இப்ப இந்த அசைன்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது உங்க அசைன்மெண்ட்னா எங்கேயாவது உங்க நேமை மென்ஷன் பண்றதுனால பண்ணிக்கோங்க. இது என்ன, இதெல்லாம் வேர்ட்ல தான் இருக்கும், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அசைன்மெண்ட்டை கீழே தள்ளிட்டு என்ன பண்ணலாம், இங்க வந்து உங்க பேரையும் ரெஜிஸ்டர் நம்பரையும் போடலாம். போட்டுட்டீங்கன்னா பார்த்தா டக்குன்னு தெரியும் இது யாரோட அசைன்மெண்ட். என்ன கூகுள் டிரைவ் லிங்க்ல போனாலே தெரிஞ்சிரும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது வேணும்னா நீங்க அதையும் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க அசைன்மெண்ட்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ்.